الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نار الله الموقدة التي تطلع على الأفئدة صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ناركم التي توقدونها جزء من 70 جزءا من نار جهنم أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு மனிதன் வஃபாத்தாகிவிட்டான், அது காமத் கியாமத்துஹு, அவனது கியாமத் ஆரம்பமாகிவிடும். கியாமத் ஆகிரத் மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம் கபருடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய ரூஹ் உடம்பில் இருந்து பிரியும் போது கியாமத் ஆரம்பமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூதூன கமா தஈஷூன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் மௌத். சக்கராத்துடைய நேரத்தில் 2 விதமானவர்கள் இருப்பார்கள். சிலர் பாக்கியசாலிகள், சிலர் துர்பாக்கியசாலிகள். நல்ல அடியார்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய ரூஹை மலக்குமார்கள் மிருதுவாக கைப்பற்றுவார்கள். நன்மாராயம் சொல்வார்கள், அல்லா தகாஃபு, பயப்படவானம், வலா தஹ்ஸனு, கவலைப்படவானம். கடந்த காலங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்லி அந்த நல்லறியாருடைய ரூஹை மிருதுவான முறையில் கைப்பற்றுவார்கள். இந்த நல்லடியார்களுக்கு மாற்றமானவர்கள், உலகத்தில் பாவம் செய்தவர்கள், அல்லாஹுவை மறுத்தவர்கள், அவர்களுடைய ரூஹ் மிக கொடூரமாக கைப்பற்றப்படும். மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வந்திருப்பார்கள். அந்த அடியானை அதாப் செய்து அவனுடைய ரூஹை கலத்தி எடுப்பார்கள். தமூதூன கமா தஈஷூன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் மௌத். எப்படி வஃபாத்தாகுவோமோ அதே போன்றுதான் சொர்க்கமா நரகமா என்று எங்களுக்கு முடிவு செய்யப்படும். மௌத்துடைய தருணம் ஆகிரத்துடைய பயணத்தின் ஆரம்ப கட்டம். அந்த ஆரம்ப கட்டம் எவ்வாறு அமையுமோ அதுபோன்றுதான் அதற்கு பின்னால் உள்ள அனைத்து கட்டங்களும் அமையும். கபருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நிலத்தை தோண்டி பூமியில் அடக்கம் செய்தாலும் சரி, பற்ற வைத்து சாம்பலை கடலில் கலைத்து விட்டாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆலமுல் பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்கிறது.
ரசூலுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஷஃப்ரத்தும் மின் ஷுஃபரின் நீரான். அவர் சொர்க்க பூஞ்சோலையாக அல்லது நரகத்தினுடைய ஒரு படுங்குழியாக இருக்கும். ரெண்டில் ஒன்றாக தான் இருக்கும். ஒன்று சொர்க்கமாக அல்லது நரகமாக. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்ப்பான், எல்லாரையும் எழுப்பாட்டுவான். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் தெரிவு செய்யப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். சொர்க்கத்துடைய இன்பங்கள் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளத்தால் எண்ணி பார்த்திருக்க முடியாத இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சிலரை நரகவாசிகளாக ஆக்குவான். அவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நரகவாசிகள் அல்லாஹ்வுடைய அஸாபை தாங்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் தாங்க மாட்டார்கள். கத்துவார்கள், கதறுவார்கள், உதவி செய்யப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நரகத்தை பற்றி நாம் சரியாக விளங்காமல் இருக்கிறோம். நரகத்தினுடைய தண்டனைகளை குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவு விரிவாக சொல்லி தந்திருக்கிறது. அவ்வாறு இருந்தும் நரக வேதனைகளை நாம் சரியாக புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியாக நாம் புரிந்து கொண்டால் எங்களுடைய இலக்கு சுவர்க்கமாக இருக்காது. நரகத்தில் இருந்து தப்பினால் போதும் என்று நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குத்பா செய்தார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆவேசமாக பேசினார்கள். எந்த அளவுக்கு ஆவேசம் என்றால் தோளில் இருந்த துண்டு கீழே விழுந்தது. நான் மிம்பருக்கு பக்கத்தில் இருந்தேன். ரசூலுல்லாஹுடைய பேச்சை நான் எவ்வாறு கேட்டேனோ அதே போன்று பஜாரில் இருக்கக்கூடியவரும் கேட்டிருப்பார். அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஃபஅன்ஸர்துகும் நாரன் தலப்பா. அல்லாஹ் சொல்கிறானே, கொழுந்து விட்டெரியும் நெருப்பை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதைதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்ஸர்துகும் முன்னார், அன்ஸர்துகும் முன்னார், அன்ஸர்துகும் முன்னார். நரகத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். திரும்ப திரும்ப சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய முகங்களில் கையை வைத்து தேம்பி தேம்பி அழுந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்களில் நரக நெருப்பை எச்சரிக்கை செய்கிறான். ஃபஅன்ஸர்துகும் நாரன் தலப்பா. கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நரகம் என்றால் அரபியில் சொல்வார்கள் நார். குர்ஆனும் இதைதான் பாவிக்கிறது. நார் என்றால் அதனுடைய நேரடி அர்த்தம் நெருப்பு. நரகத்தினுடைய தண்டனைகள், வேதனைகள் அனைத்துமே நெருப்பினால் தான் இருக்கும். முன்னால் நெருப்பு, பின்னால் நெருப்பு, மேல் கீழ் எல்லா பக்கமும் நெருப்பால் தான் ஆகாம். அங்கு காற்று வீசும், அந்த காற்றும் நெருப்பினாலான காற்று. சாப்பாடு நெருப்பு, தண்ணீர் நெருப்பு. நரகத்தினுடைய ஒட்டுமொத்த வேதனைகளும் நெருப்பினால். அந்த நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல. நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தன்சுல் அஸீமத்தைன்,
பயங்கரமான ரெண்டை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத வன்னார், சொர்க்கம் நரகம், இந்த இரண்டையும் மறந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். லஅன்ன அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், ஜின்களால் மனிதர்களால் நரகத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தை அல்லாஹ் மனிதர்களால் ஜின்களால் நிரப்புவான். கணேசுக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரகத்தை பற்றி நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. சரியாக அறிந்து கொண்டால் நீங்கள் சிரிக்க மாட்டீர்கள். லவ் தஅலமூன மா அஅலம் லபஹிக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா. நான் தெரிந்தவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஏன் மீகாயில் சிரிக்காமல் இருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா வஹிக மீகாயில் முந்து குலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மீகாயில் சிரித்ததே இல்லை. நரகத்தை நினைத்து பயப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தினுடைய அதாவை நினைத்து பயப்படுவார்கள், அழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களே, நரகத்தை நினைத்து பயந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். நரகம் சம்பந்தமான வசனங்கள் வரும் போது மயங்கி விழுவார்கள். அல்லாஹ்வுடைய அஸாப் சம்பந்தமான வசனங்களை ஓதும் போது மயங்கி விழுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இரவுடைய நேரம் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக சென்றார்கள். ஒரு வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. இன்ன லதைனா அன்காலா வ ஜஹீமா, நரகம் சம்பந்தமான வசனங்கள் ஓதப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கேட்டார்கள். ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். அதோடு அவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். நீண்ட நாட்கள் பெட்டோடு இருந்தார்கள். சஹாபாக்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த நோய்க்கு என்ன காரணம் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோய்க்கு காரணம் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான். நரகத்தை நினைத்து பயந்தார்கள், அஞ்சினார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, நரகத்தினுடைய அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, தண்டனைகளை பற்றி சரியாக நாம் விளங்கிக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் அல்லதி தூகிதுனஹா ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பற்ற வைக்கிறீர்களே நெருப்பு, அந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பில் 70 ஒரு பங்கு. சஹாபாக்கள் கேட்டார்கள், வல்லாஹி இன் கானத் லகாஃபியா யா ரசூலல்லாஹ், இந்த நெருப்பையே எங்களால் தாங்க முடியாது, நரக நெருப்பை எப்படி யா ரசூலல்லாஹ் எங்களால் தாங்க முடியும்? உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரமாக இருக்கும் நரக நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் பேசுவார்களோ முகம் சிகந்து விடும், அவருடைய சத்தம் உயர்ந்து விடும், ஆவேசமாக பேசுவார்கள், சஹாபாக்களுக்கு அச்சமூட்டுவார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
சூரா காஃபை ரசூலுல்லாஹ் ஓத நான் கேட்டு கேட்டு மனனம் செய்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் குத்பாக்களில் பயான்களில் அதிகமாக சூரா காஃபுடைய வசனங்களை ஓதுவார்கள். சூரா காஃபை பிரட்டி பாருங்கள், நரகம் சம்பந்தமான வசனங்கள் ரசூலுல்லாஹுடைய குத்பாக்களில் பயான்களில் அதிகமான பயான்கள் நரகத்தை பற்றி தான் எச்சரிக்கை செய்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளை எவ்வாறு தண்டிப்பான் என்பதை குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். குல்லமா நபித ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகவாசியுடைய உடல் நரகத்தினுடைய நெருப்பில் வெந்து சாம்பலாகும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தோள்கள் சாம்பலாகும் போது புதிய தோள்களை அவருக்கு நாம் படைப்போம். மறுபடியும் நரக நெருப்பு அவருடைய தோள்களை சாம்பலாக்கும். மறுபடியும் புதிய தோலை படைப்போம். ஒரு நரகவாசிக்கு 100 தோள்கள் உடம்பில் இருக்கும். ஒரு நாளைக்கு 70,000 முறைகள் புது தோல் தரப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த புது தோலை நரக நெருப்பு சுட்டு எரிக்கும், சாம்பலாக்கும். மறுபடியும் புதிய தோல். ஒரு நாளைக்கு 70,000 முறைகள் ஒரு நரகவாசி இவ்வாறே ஆதாப் செய்யப்பட்டு கொண்டிருப்பான். நரகவாசியுடைய தோளுடைய கணம் எப்படி இருக்கும் தெரியுமா? மசீரத்து ஸலாஸத்தி அய்யாம். வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு குதிரை வீரர் 3 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்தான். எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரத்திற்கு ஒரு நரகவாசியினுடைய தோளுடைய தடிப்பம் இருக்கும். கற்பனை செய்து பாருங்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன மன்சிபைல் காஃபிர் மஸீரத்து ஸலாஸத்தி அய்யாம். ஒரு காஃபிருடைய நரகவாசியுடைய தோல் புயம் 3 நாட்கள் ஒரு குதிரை வீரன் பயணம் செய்தால் எந்த அளவு நீளமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தோல் புயம் அகலமாக இருக்கும். ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர் அவ் நாபில் காஃபிர் மிஸ்லு ஹத். ஒரு நரகவாசியுடைய பல், ஒரு நரகவாசியுடைய முரசு மிஸ்லு ஹத், உஹது மலை அளவு இருக்கும். உஹது மலையை பெரும்பாலும் நாம் அனைவர்களும் கண்டிருப்போம். எவ்வளவு பிரமாண்டமான மலை! ஒரு நரகவாசியுடைய பல்லே அந்த அளவு பெருசென்றால் அவனுடைய உடல் உறுப்புகள் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகிலது ஜில்திஹி மஸீரத்து ஸலாஸத்தி அய்யாம். அந்த நரகவாசியுடைய தோலுடைய தடிப்பம் 3 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு நீளமாக இருக்கும். அந்த அளவு தடிப்பமாக இருக்கும். நரகவாசியினுடைய பித்தட்டு மா பைன மக்கா வல் மதீனா, மக்காவும் மதீனாவுக்கும் எந்த அளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு பிரமாண்டமாக ஒரு நரகவாசியினுடைய பித்தட்டு இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன். நரகத்தில் ஆக குறைவான அதாம் கொடுக்கப்படக்கூடியவனுக்கு நெருப்பினால் செய்யப்பட்ட ஒரு பாதனை அணிவிக்கப்படும். அதனுடைய வெப்பத்தினால், உஷ்ணத்தினால் மூளை உருகிபடியும். ஆக குறைந்த அதாபே இப்படி என்றால் ஆக பயங்கரமான அதாப் எவ்வாறு இருக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நரகவாசிகளுடைய சாப்பாட்டை பற்றி சொல்கிறான். இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அஸீம். ஸக்கூம் என்ற மரம்தான் பாவிகளுடைய சாப்பாடாக இருக்கும். ஸக்கூம் என்ற மரம் ஷைத்தானுடைய கொம்பை போன்ற தோற்றமுடைய மரம். அதுதான் பாவிகள் நரகவாசிகளுடைய சாப்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஸக்கூம் குதிரத் ஃபில் அர்த். அந்த ஸக்கூமுடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் விழுந்து விட்டால் பூமி முழுக்க விஷமாகிவிடும். இந்த பூமியில் மனிதன் வாழ முடியாமல் போய்விடும். ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகைஃப பிமை யகூனு தஆமா. இதை சாப்பாடாக உண்ணக்கூடியவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? ஸக்கூமுடைய ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் இந்த பூமியில் யாராலும் வாழ முடியாமல் போகும். அதை தான் அல்லாஹ் நரகவாசிக்கு சாப்பிட கொடுப்பான். தரீஅ என்ற முள் நரகவாசிக்கு சாப்பிட கொடுக்கப்படும். ரிஸ்லீன், நரகவாசிகளுடைய உடம்பு நெருப்பில் வெந்து வெந்து உடம்பில் இருந்து சீல் சலம் வடியும். அந்த சீல் சலத்தை தான் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு குடிக்க கொடுப்பான். யஸீஹில் மௌத் மின் குல்லி மகான். எல்லா திசைகளாலும் மௌத் வரும். வமா ஹுவ பிமையித். அவர் வஃபாத்தாக கூடியவர் அல்ல. நரகவாசிக்கு எல்லா பக்கத்தாலும் மௌத் வரும், ஆனால் வஃபாத்தாக மாட்டார். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகத்தில் நரகவாசிகள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். மௌத் அவர்களுக்கு ஏற்படாது, ஆனால் மௌத்தாகிக் கொண்டே இருப்பார்கள். நரகவாசிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை குடிப்பதற்காக எடுப்பார்கள். யஷ்வில் வுஜூ. முகங்களுடைய சதைகள் எல்லாம் உருகி வடியும். குடித்தால் உடம்பினுடைய பாட்டல் எல்லாம் உருவி வடியும். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் பாம்பை சாட்டுவான். அந்த பாம்புகள் ஒட்டகத்தை போன்ற பிரமாண்டமான தோற்றமுடையதாக இருக்கும். அல்லாஹ் தேள்களை சாற்றுவான். அந்த தேள்கள் கழுதைகளை போன்று பெரிதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பாம்பு அந்த தேள் ஒரு முறை கொத்தினால், ஒரே ஒரு முறை கொத்தினால் 40 வருடங்கள் அதனுடைய நோவு அந்த நரகவாசியுடைய உடம்பில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த தண்டனைகள் எங்களால் தாங்க முடியுமா? நிச்சயம் எங்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வே சொல்கிறானே, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகவாசிகளுக்கு அதாப் தாங்க முடியாது, வாழவும் மாட்டார்கள், சாவவும் மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 7 விதமான நரகங்கள் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் 7 நரகங்களை பற்றி பேசுகிறான். முதலாவது நரகம் ஹுதமா. வைலுல் குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. புறம் பேசி அவதூறு சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாசம் உண்டாகட்டும். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததான் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதான். அவர் சொத்து செல்வங்களை சேகரிக்கிறார், அதை எண்ணி எண்ணி வைத்துக் கொள்கிறார். பேங்க் பேலன்ஸ் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்று பெருமையோடு நினைத்துக் கொள்கிறார். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதான். அவருடைய சொத்து செல்வம் பணம் அவரை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். கல்லா, அது ஒரு போதும் நடக்காது. யாராலும் உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. ஹுதமா என்ற நரகத்தில் அவர் தூக்கி எறியப்படுவார். வமா அத்ராக மல் ஹுதமா. ஹுதமா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு.
அந்த நெருப்பு உள்ளங்களை கூட சாம்பலாக்க கூடியது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது நரகம் சுத்தமா, இரண்டாவது ஹாவியா. ஹாவியா என்ற நரகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய நன்மை தீமையை மீசானுடைய தராசில் நிறுத்துவான். நிறுக்கும் போது யாருடைய தராசி பாவத்தால் சார்ந்து விட்டதோ, யாருடைய அந்த தராசி பாவத்தால் சார்ந்து விட்டதோ, அவருடைய தங்குமிடம் ஹாவியா என்ற நரகம். ஹாவியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாருல் ஷாமியா, சுட்டெரிக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு. மூன்றாவது நரகம் ஜஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர், சொத்து செல்வங்களை மனிதன் சேகரித்து வைத்து பராமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுவெல்லாம் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சந்திக்கும் வரைதான், கபர்களுக்கு நீங்கள் செல்லும் வரைதான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லதரவுன்னல் ஜஹீம், ஜஹீம் என்ற நரகத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். நான்காவது நரகம் ஸஈர். ஸஈர் என்ற நரகவாசிகள் சொல்வார்கள், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், விளங்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தால், இந்த ஸஈர் என்ற நரகவாசிகளாக நாம் ஆகியிருக்க மாட்டோமே என்று கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் சொல்கிறது, அந்த நரகவாசிகள் என்ன வார்த்தைகளை பாவிப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஐந்தாவது வகை நரகம் ஸகர். மா ஸலககும் ஃபீ ஸகர். ஸகர் என்ற நரகத்துக்கு ஏன் நீங்கள் வந்தீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை, சதகா தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஸகர் என்ற நரகம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், சஉஸ்லீஹி ஸகர். ஸகர் என்ற நரகத்துக்கு நாம் அவரை தூக்கி போடுவோம். ஐந்தாவது வகை நரகம் ஸகர். ஆறாவது லவா. கல்லா இன்னஹா லவா. லவா என்ற நரகம். அந்த நரகம் நஸாஅத்துல் லிஷ்ஷவா, உடம்பினுடைய ஒவ்வொரு தோள்களையும் சதைகளையும் கலத்தி எடுக்கக்கூடியது. லா துபகி வலா சதர், நரகவாசியினுடைய உடம்பை சுக்கு நூறாக்கக்கூடியது. நெருப்பெறிந்து செகண்ட் கணக்கில் ஒரு மனிதனுடைய உடம்பினுடைய எல்லா பாட்களும் சாம்பலாகினால் எவ்வாறு இருக்கும், அவ்வாறான நெருப்பு தான் லபா என்ற நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நரகத்தில் 19 மலக்குமாரிகள் அந்த நரகவாசிகளை அதாப் செய்வதற்காக இருப்பார்கள். அலைஹா 19 மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்ட நேரம் மக்காவில் ஒரு பாடி பில்டர் இருந்தான், ஒரு மாவீரன் இருந்தான். அவனுடைய உடம்பை பார்த்தான், ஒரு வீரனுடைய உடம்பு. 10 பேரையும் ஒரே நேரத்தில் அடிக்கக்கூடிய வல்லமையுடையவனாக இருந்தான். இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் அவன் சொன்னான், இந்த 19 பேரில் 10 பேரை நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். அடுத்த 9 பேரை உங்களில் யாரால் சமாளிக்க முடியும் என்று அவனது சகாக்களை பார்த்து கேட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மலக்குமார்களுடைய அதாபை, அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய அதாபை ஒரு மனிதனால் தாங்க முடியாது.
அதனால்தான் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், நரகவாசியினுடைய உடம்பினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? ஒரு பல்லே உஹத் மலையுடைய அளவு இருக்கும் என்றால் அவனுடைய தோற்றம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, 7வது நரகம் ஜஹன்னம். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம். பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள் ஜஹன்னத்தினுடைய வேதனையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நரகவாசிகள் நெருப்பில் வெந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்வான், ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. சுவையுங்கள், சுவையுங்கள், சுவையுங்கள். ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. வேதனையை தவிர உங்களுக்கு நான் வேறு எதையும் அதிகப்படுத்த மாட்டேன். நெருப்பில் வெந்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு உனக்கு வேதனையை தவிர நான் அதிகப்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் நரகவாசிகளுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். நரகவாசிகள் நரகத்துக்கு சென்றதற்கு பின்னர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். யா மாலிக், யா மாலிக், யா மாலிக். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காதுகள் கேட்காது. சொல்வார்கள், யக்தி அலைனா ரப்புக். உங்களுடைய ரப் எங்களை மௌத்தாக்கட்டும். மௌத்தை கேட்பார்கள். அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான். ஒரு ஆசினுடைய உருவத்தில் மௌத் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுவான். நரகவாசிகளை பார்த்து சொல்வான், நரகவாசிகளே, இதற்கு பின்னர் உங்களுக்கு மௌத் இல்லை, நிரந்தரமான வேதனை தான். சொர்க்கவாசிகளை அல்லாஹ் பார்த்து சொல்வான், சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு நிரந்தரமான இன்பம் தான், உங்களுக்கும் மௌத் இல்லை. அல்லாஹ் மௌத்தை மௌத்தாக்கி விடுவான். கணேசக்குரிய சகோதரர்களே, 40 வருடங்களாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். 40 வருடங்களுக்கு பின்னர் திரும்பி பார்ப்பார்கள். உலகத்தினுடைய வருடங்களை போன்று அல்ல, ஆখিরাத்துடைய வருடங்கள் நீண்ட காலமாக இருக்கும். திரும்பி பார்த்து சொல்வார்கள், இன்னக்கும் மாகிசூன், நீங்கள் இங்கேயே தான் இருக்கக்கூடியவர்கள், இங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டீர்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னர் நரகவாசிகள் அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ், எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக. இந்த அஸாபை, வேதனையை எங்களால் தாங்க முடியாது என்று கதறுவார்கள். அல்லாஹ் எதுவரை பதில் கொடுக்க மாட்டான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் கடைசியாக ஒரு மனிதன் பிறந்து வஃபாத்தாகுவானே, அதுவரை எவ்வளவு காலம் இருக்குமோ அதே போன்று 2 முறைகள் கழிந்ததற்கு பின்னர் அல்லாஹ் பதில் அளிப்பான். அது எப்படியாப்பட்ட பதில் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம். இஹ்ஸவு, சீப்போ என்று சொல்வான். அரபியில் இஹ்ஸ என்று சொன்னால் ஒரு நாயை பார்த்து சீ என்று விரட்டுவோமே, அதற்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை தான் இஹ்ஸ. அந்த வார்த்தையை அல்லாஹ் நரகவாசிகளுக்கு பாவிப்பான். இஹ்ஸவு, சீ என்று சொல்லிவிடுவான். அல்லாஹ்விடம் இருந்து நரகவாசிகள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னர் அவர்களுடைய நாவுகளில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராது. அவர்கள் அல்லாஹ்வை தான் நம்பி இருப்பார்கள். அல்லாஹ்வை இவ்வாறு சொல்லிவிடுவான். அதற்கு பின்னர் அவர்களுக்கு பேச முடியாமல் இருக்கும். கழுதைகளை போன்று, நாய்களை போன்று ஊளையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அபதன் அபதா, நிரந்தரமாக நிரந்தரமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள்
நரகவாசியை அதாப் செய்து கொண்டே சொல்வார்கள், இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், சுவை சுவை சுவை, இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ சங்கையானவன், கண்ணியமானவனாக நீ பூமியில் இருந்தாய், நீ அல்லாஹுக்கு மாற்றம் செய்தாய், இப்போது சுவை. தாக்க என்றால் ஒரு சாப்பாட்டை சுவைத்து சாப்பிட்டால் தாக்க என்று சொல்லப்படும். சுவை என்றுதான் மலக்குமார்கள் சொல்வார்கள். நரகத்தினுடைய வேதனைகளை, அதாபுகளை சுவையுங்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வே கேட்கிறான், இந்த மனிதர்களுக்கு நரகத்தின் மீது எவ்வாறு பொறுமை செய்யலாம், நரகத்தினுடைய வேதனையை அவர்கள் எப்படி பொறுமை செய்வார்கள்? இதை ஸலஃபு ஸாலிஹீன்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய குடும்பத்தினர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் பிசினஸுக்காக செல்லும் போது அவர்களுடைய மனைவிமார்கள் நசீஹத் செய்து அனுப்புவார்கள், அத்இன்னா பில் ஹலால், ஹலாலை கொண்டு வந்து தாருங்கள், ஹராத்தை கொண்டு வர வேண்டாம். நஸ்பிர் அலல் ஜூஇ வல் அத்ஷ், உலகத்தில் பசி பட்டலின் மீது எங்களால் பொறுமை செய்ய முடியும், பசியோடு தாகத்தோடு இருக்க முடியும். வலா நஸ்பிர் அலா நாரி ஜஹன்னம், நரகத்தினுடைய நெருப்பின் மீது எங்களால் பொறுமை செய்ய முடியாது. கணேசுக்குரிய சகோதரர்களே, எங்களில் எத்தனை பேர் நரகத்தை நினைத்து அழுந்திருக்கிறோம், நரகத்தை பயந்து அழுந்திருக்கிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எல்லா சஹாபாக்களும் நரகத்தை நினைத்து அழுந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில காலம் படுத்த படுக்கையாகினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அழுந்து 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 அவருடைய கன்னத்தில் தழும்புகள் இருந்தது. எதற்காக அழுந்தார்கள்? அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் அழுந்தார்கள், நரகத்தை நினைத்து அழுந்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களை, நரகவாசிகள் அழுவார்கள், கண்ணீர் முடிந்துவிடும், இரத்தம் வடியும், அவர்களுடைய முகங்களில் தாகுகள் இருக்கும், மாக்குகள் இருக்கும். நரகவாசிகள் அந்த நேரத்தில் அழுவார்கள், எந்த பிரயோஜனமும் இல்லை. பூமியில் இருக்கும் போதே அல்லாஹ் எங்களுடைய ரூஹை ஹயாத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கும் போதே நரகத்தை நினைத்து அழுவோம். அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுவோம். அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுக்கு என்னென்ன சிபாத்துகள் என்று சொல்லியிருக்கிறானோ, என்னென்ன பண்புகள் சுவர்க்கவாசிகள் இருக்குமோ அதை தேடி தேடி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமல்படுத்துவோம். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனைகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நரகத்தினுடைய அதாபுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், எவ்வளவு காலம் பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், நீ இன்னும் எவ்வளவு காலங்கள் எங்களுடைய ஹயாத்தை வைத்திருக்கிறாய் என்பது தெரியாது யா அல்லாஹ். வாழுகின்ற காலம் எல்லாம் உனது திருப்பொருத்தத்தோடு ரிதாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உனது தக்வாவை, பயமச்சத்தை எங்களுக்கு தருவாயாக. நரகத்தினுடைய அதாபுகளை பற்றிய பயத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய வேதனைகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய அதாபுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் உனக்கு நெருக்கமான அடியார்களுக்கு உன்னை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா அல்லாஹ். அப்படியாப்பட்ட அடியார்களாக இந்த பூமியில் எங்களை வாழ வைப்பாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தை யா அல்லாஹ்
சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சுஜூதில் எங்களுடைய மௌத்தை அமைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் கபூல் செய்வாயாக. ஆமீன். வா அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.